அப்பா பொழுது விடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். பெரிய தள்ளிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாமானை பொறுக்கி போட்டு கழுவணும். தொடப்பம் எங்கே வச்சுன்னு தெரியலையே, அதோ இருக்குது தொடப்பம், பெருக்கி தள்ளுவோம். சரி, இந்த பசங்க இன்னும் ஏந்திருக்கவே இல்லையே. சரி, பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம எழுப்போம். அப்போ அட தினம் தான் பெருக்கிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ குப்பை வந்து சேருது பாரு. சே, டெய்லி பெருக்கியும் ஒன்றும் குப்பை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தான் பேர். காலையில் ஏந்திருக்கிற வேலையே இல்லை, பெருக்கி தள்ளுற வேலையும் இல்லை. எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே தான் விடியுது. சே, அப்பாடி வயசாயிடுச்சு, முதுகுலாம் வலிக்குது. சரி, தண்ணி தெளித்து கோலம் போடுற வழியே பார்ப்போம். சரி, தண்ணியை கொண்டு எடுத்துகிட்டு போய் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போடணும். மணி ஆகுது வேறு, பசங்க ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணும், டிஃபன் செய்யணும். என்ன பண்ணுறதுனே தெரியலையே இன்றைக்கி. சரி, தண்ணியை தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு நான் போய் ஜாமானை பொறுக்கி போட்டு கழுவிட்டு பசங்களுக்கு சுடு தண்ணி சுட வச்சு குளிக்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும். என்ன டிஃபன் செய்யறதுனே தெரியலையே. இந்த பசங்க எழுந்தால் தான் நம்மளுக்கு தெரியுமே. ஒன்று பூரி கேட்கும், இன்னும் ஒன்று பூரி வேணான்னு சொல்லும், சாதம் கேட்கும். என்ன செய்யறதுனே தெரியல. ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தானே நம்மளுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அதை விட்டுட்டு ஒன்று இப்படி கேட்டுருந்தா ஒன்று இப்படி கேட்குது. ஐயோ, எனக்குன்னா 10 கையாக இருக்குது ஒன்றும் செய்யறதுக்கு. என் மாடியோ அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் நம்ம வேலையை பார்ப்போம். நேற்று நைட்டு ஒரு வேளை டிஃபன் செஞ்சதுக்கே இவ்வளோ ஜாமான் ஆயிடுச்சு. எப்படி தான் கழுவுறது டெய்லி இவ்வளோ ஜாமான் சேர்ந்தா? ஜாமானை விலைக்கே என் கையெல்லாம் தேஞ்சிரும் போல். அப்பா, என்னால் முடியலையே. இந்த பசங்க சும்மா தானே இருக்குது. ஒரு லீவு டைமில் ஒத்தாசி பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணாது பாரு. தோசை கண்டையை போட்டு எப்படி வீணாகிடுச்சின்னு பாரு. என்னால் சுரண்டவா முடியுது. சே, நேற்று நைட்டு இப்போ சாமம் ஒழுங்காக தோசை சுட்டு கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு நான் மேகி கிண்ட போகிறேன், பாஸ்தா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் போட்டு வீணாக்கி வச்சுருக்குதோ. இப்போ விளக்கும் போது தான் இவ்வளோ கஷ்டமாக தெரியுது நம்மளுக்கு. அப்பாடி, ஒரு வழியாக ஜாமானை கழுவி முடிச்சாச்சு. இந்த பசங்க எழுந்து வருதான்னு பாரு. ஸ்கூலுக்கு போகணுன்னு ஒரு அக்கறையே இல்லை. டெய்லி நாமளா எழுப்பி விடுறது. அம்மா, நாங்கள் வந்துட்டோம். மணியாவது, சீக்கிரம் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம். மணியாவது, ஏமா எங்களை எழுப்பவே இல்லை? ஏய், விடு இன்னைக்கு எழுப்பாக இருந்தால் நம்ம ஸ்கூலுக்கு போகாத எப்படி எஸ்கேப்பாக இருக்கலாம். ஆமாண்டா, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நாம தான் படிக்கலையே. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் தானே உங்களை பெரிய கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். நீங்கள் நல்லா படிக்கணும் தானே. ஸ்கூலுக்கு போகணும் அந்த எண்ணமே வர மாட்டேங்குது, படிக்கணும் அந்த எண்ணமும் வர மாட்டேங்குது. ஐயோ, உங்களை நம்பி வேற நான் பெரிய கனவெல்லாம் கண்டு வச்சுருக்கேனே. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியலையே. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நான் நல்லபடியாக படித்து நான் பெரிய கலெக்டராக விடுவேம்மா. அப்புறம் நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிறேம்மா. சரி, நீ கலெக்டர் ஆகிடு, நான் போலீஸ் ஆகிடுறேன். சரி, முதல் வேலை நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வருவோம். நாம் குளிச்சுட்டு வந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். நானும் குளிக்க போகிறேனே, நானும் குளிக்க பாத்ரூம் போகிறேனே. ஆமாம், படின்னு சொல்கிறது. பிள்ளைய ஸ்கூலுக்கு போதே ரவுண்டு தண்ணி சுட வைக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஐயோ, ஜில்லுன்னு இருக்குது, வெடன்னு உதுது. அம்மா, சோப்பை போடுவோம். நம்ம என்றைக்கும் வெள்ளைன்னு தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம சோப்பை போடுவோம். மேலே இருக்கிற அதுக்கெல்லாம் போயிடும். அப்பா, தேய்ச்சாச்சு. அம்மா, ஐயோ குளிரே, நடுங்கதே. பச்சை தண்ணி வச்சுட்டாங்களே, சுடு தண்ணி வைக்கக்கூடாதா? ஐயோ, மழை தானே பெய்யுது. அம்மா, ஏம்மா நான் குளிச்சுட்டேன். ஏம்மா ஸ்கூலுக்கு தானே போகிறேன், ஒரு சுடு தண்ணி கூட போட்டு வைக்க மாட்டியா நீ எனக்கு? சரி, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? இது அப்பா எனக்கு மொதல் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? உனக்கு என்னடா, நீ சிங்கக்குட்டி மாரி இருக்குடா, நல்லா இருக்குடா உனக்கு ட்ரெஸ்ஸு.
எப்பவுமே நீ அவனை தான் பாராட்டுவேன், என்னை என்னைக்குமே பாராட்டவே மாட்டேன். சரி போ, நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நானே லாஸ்ட்டு குடிக்கிறேன். இவன் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஃபர்ஸ்ட்டு குளிக்கிறான். என்ன ஒரு காம்பினேஷன் நம்ம வீட்டில். ஐயோ கடவுளே, புயல் அடிக்குது, மழை வருதுன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்டில் லீவ் விடணுமா? லீவ் விட்டால் தான் நம்ம சின்சான்லாம் பார்க்கலாம். கடவுளே, இன்றைக்கி லீவ் ஒன்றுமா? டோரிமான் பார்க்கணும், சின்சான் பார்க்கணும், டோரா புஜி பார்க்கணும், சோட்டா பீம் பார்க்கணும். ஐயோ கடவுளே, கேம்ஸ்லாம் நிறையா விளையாடணுமா? டேய், எப்போ பாரு என்னடா லீவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. நல்லா படிக்கணும், நான் லீவ் போடாத இருக்கணும், அதெல்லாம் நினைக்கவே மாட்டியாடா? அம்மா, ஸ்கூல் லீவ் விட்டாங்க போல. ஏ ஜாலி, லீவு விட்டுட்டாங்க. நான் போய் டிவி பார்க்க போறேன். யாருக்கு ரிமோட்டை தரவே மாட்டேனே. அம்மா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாயம்மா. வாயெல்லாம் நம்மன்னு இருக்குதுமா. ஏய், நானே இந்த மல்லிகை சாமான் வாங்கவே இல்லை. சரி, நம்ம வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறது மீன் மேக்கர் மட்டும்தான். அதை மீன் மேக்கரை வச்சு நான் உனக்கு ஏதாவது 65 அது மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்குறேன். நல்லாயிருக்கும், சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. சரி, மீன் மேக்கர் 65 செஞ்சுட்டாமா. சரி, அடுப்பை மூட்டியாச்சு, வானலை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றுறேன். ஏம்மா, மீன் மேக்கர் வேணாம், எக்கில் செஞ்சுட்டாயம்மா. தம்பி, நம்ம வீட்டில் இப்போதைக்கு மீன் மேக்கர் மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது செய்வோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் 65 தூள், காரத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு, உப்பும் தேவையான அளவு நம்ம போட்டுப்போம். எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் நம்ம மீன் மேக்கர் 65 ரெடி. பசங்களா, நீங்களாம் இதேமாதிரிலாம் நீங்கள் தனியாக உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கவே கூடாது. இது அம்மா தான் செஞ்சு தரணும். நீங்கள் செஞ்சு பார்த்து கையில் எண்ணெய்லாம் ஊற்றிக்கிச்சுன்னா பெரிய காயமாக ஆகிடும். பாரு, மீன் மேக்கர் 65 எப்படி சூப்பராக பொரிஞ்சு ரெடி ஆகுது பார்த்தியா? வாவ், நல்லா இருக்குல்ல? அம்மா, பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குதும்மா. சூப்பராக இருக்கும்மா. போடும்போதே கிறிஸ்பியாக சத்தம்லாம் கேட்குதும்மா. நல்லா இருக்கும் போல். அம்மா, ஒன்று கூடாம்மா. ஷோட்டு, இது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். நீ ஏன் அதுக்குள்ளே நீ கேட்குற? கொஞ்ச நாள் இரு, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து அது மேலே போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரிம்மா, எனக்கு பார்க்கவே ரொம்ப நாக்கெல்லாம் எச்ச ஊறுதுமா. அதனால தான்மா நான் உன்னை கேட்டேனே. சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுமா, எனக்கு பசிக்குதுமா, ப்ளீஸ்மா. சரி சோட்டு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அது மேலே போட்டோம்னா கார்னிஷுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது நம்ம ஸ்நாக்ஸ் இன்னைக்கு? அம்மா, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதும்மா, சூப்பராக இருக்குதும்மா. வாவ், இன்னைக்கு ஒரு புடி நான் சாப்பிட போகிறேன். ஏய், உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, அப்புறம் காலியானா என்ன எதுவும் கேட்கக்கூடாது. சூப்பராக இருக்குமா, எம்மையாக இருக்குதும்மா.